நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, மாதம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் என்னை ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால், முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும். அப்போ இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15/11/2025 வரையும் அவர் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போவார். அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க. நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்கு மேலே, கரெக்டாக ஆங்கில மாதம் 27/10/2025க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 24ஆம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் ஆல்ரெடி கும்பராசிக்குள்ளே இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஐப்பசி 2ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துக்கு 18ஆம் தேதி, ஓகேவா, 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக சொல்கிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது, அதிசாரங்கிறது முன்னோக்கி செல்வது. அப்போ நம்ம இதை நம்ம என்ன சொல்லணும்னா முன்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே 18ஆம் தேதி 18/10/2025 உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம். இங்கே கடகராசிக்குள்ளே, அங்கே கடகராசியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே இருப்பார். திரும்ப அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிலேருந்து கடந்து கிட்டத்தட்ட ஆங்கில மாத தேதி கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளேருந்து அவர் துலாம் ராசிக்குள்ளே சுக்கிரனும் சூரியனும் இணைந்து பயணிப்பாங்க. அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசமாக இருந்தவர் சுக்கிரன் உள்ளே வந்தோடனே நீசபங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம். கிட்டத்தட்ட சூரியன் அப்படின்னா ஒரு 15 நாட்கள் நீசமாக இருப்பார். 15 நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமர்ந்திருக்கிறது. ஸோ இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம். ஸோ இந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணித்து குறிப்பிட்டிருக்கேன். மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் உட்காந்துருக்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்திலே உள்ளே வந்துடுவார், 11ஆம் இடமான கடகராசிக்குள்ளே. அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல நீசம் பெற்று 2ஆம் இடத்ததிபதி உள்ளே போனே நீசபங்க ராஜயோகம் பெறுவது மூலமாக உங்களுடைய சொல்வாக்கு, உங்களுடைய செயல் எல்லாமே என்ன போகுது, வெற்றி அடைய போகிறது. வேகத்தன்மை அதிகரிக்கும். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு காணாமல் போயிடும். சும்மா அடியே போட்டு என்ன பண்ண ஏது பண்ண
ரொம்ப போட்டு மனசை போட்டு உருட்டிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நம்ம நேஷன் இங்கே பார்த்துக்கிருக்கோம். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதனும் ஸ்டார்டிங்கில் பரிவர்த்தனை பெறுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ரொம்ப நாளாக நம்மளுடைய கன்னிராசி பெண்கள் அவ்வளோ தூரம் கண்ணீர் வடிக்காத குறையாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாகவே பிரச்சனை, ஆண்கள் மூலமாக ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு 30% இருக்குன்னா, கன்னிராசி பெண்களுக்கு பெண்கள் மூலமாக தான் அதிகமாக பிரச்சனை. அப்போ கன்னிராசி பெண்கள் முடிஞ்சளவு பெண்கள் விஷயங்களில் கூட இருக்க பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குற பெண்களை நம்பி அதிகமாக எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அவங்க நம்பிக்கையானவங்களா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, உங்களை தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படிலாம் ரொம்ப செக் பண்ணிக்கும். சரியா? அதே போல் வந்து கன்னிராசி ஆண்களுமே தன்னுடன் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகள், அதாவது சகோதரிகள் இருக்காங்களா, அவங்ககிட்ட நேர்மையான முறையில் நடந்துக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் அதாவது ஒழுங்கினமாக நடந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு சுக்கிர தோஷம் ஏற்படும். நீங்கள் கரெக்டான முறையில் அவங்கள நடத்துகிற விதம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் கன்னிராசி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கண்ணுக்கு தெரியாத பெண்களிடம், அதாவது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் உள்ள எல்லா அத்தனை ஆப்புமே நமக்கு வைக்கிற ஆப்பு தான். ஓகேவா? ஸோ கவனமாக இருங்க. சும்மா நீங்கள் காட்ட அசால்ட்டாக ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அவங்க என்கிட்ட பேசுனாங்க, என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுனாங்க, நான் பட்டுன்னு அவங்க பாசமாக பேசி ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க, நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா கிரகநிலைகளில் நீங்கள் பணத்தை கொடுத்து மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இது வந்து பொது பலன் தான், அதான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த பொது பலன்கிறது ஒரு 20% 30% உங்களுக்கு ஒரு லாக் அப்படிங்கிற கணக்கு. ஸோ அப்போ கவனமாக இருங்க. யார்கிட்டையும் தேவையில்லாமல் வார்த்தைகள் பேசுவது, தேவையில்லாமல் யாருக்கூடையும் வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதெல்லாம் கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஐப்பசி 16ஆம் தேதி வரையும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும், இல்லை லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் போது ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் என்னோடய கணவர், நான் என் கணவர்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன், என்னை வந்து ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அந்த வருத்தம் இனிமேல் கிடையாது. உங்களுடைய கணவருடைய செயல்பாடு நல்ல மாற்றம் வரும். அதேபோல் உங்கள் கணவரை யாராவது தேவையில்லாத வார்த்தையை சொல்லி ஆசை வார்த்தை கூறி லாக் பண்ணி வச்சுருந்தாலும் அது ரிலீஸ் ஆகி உங்கள் கணவர் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. அதேபோல் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே கம்பெனிக்குள்ளே வேலை பார்த்துட்டு என் கூட பேசவே மாட்டேங்காரு, என்னமானே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்குமே இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய உறவில் உள்ள விரிசல் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகள் கிரகநிலையில் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போ கோச்சார கிரகங்கள் இவ்வளோ நன்மைகளை கொடுக்குது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்குது, முன்னேற்றத்தை கொடுக்குது, சில விஷயங்களை கவனங்கிற சூழ்நிலையும் கொடுக்குது. இந்த கவனங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சமாச்சும் உங்களை பாதுகாத்து கொள்ள, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் என்ன செயல்பாடுகள் செஞ்சால் வெற்றி கிடைக்குன்னா, முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் யாருக்காச்சும் தானமாக வாங்கி கொடுங்க. இந்த மாதம் நீங்கள் தயிர் சாதம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 புதன்கிழமையாச்சும் அல்லது 3 புதன்கிழமையாச்சும் தயிர் சாதம் தானமாக கொடுப்பது மூலமாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும், மிகப்பெரிய முன்னேற்றம் வரும், சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க.